வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குகன். இந்த பதிவில் நாம் சந்திர கிரகணம் பற்றியும், சந்திர கிரகணம் எதனால் வருது, சந்திர கிரகணத்தில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றிய பார்ப்போம். மற்றும் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரக்கூடிய சந்திர கிரகணத்தினால பாதிக்கக்கூடிய ராசிகள் பற்றியும் முடிவில் நம்ம பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறை வணக்கம். சிறுவாபுரி முருகன் துணையோடும் என் தந்தையார் ராஜகுரு சுவாமிகளின் ஆசீர்வாதத்துடன் எனக்கு குருவாக இருந்து ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்தும் இந்த பதிவை நான் துவங்குகிறேன். சந்திர கிரகணம் என்பது ஒரு வருஷத்துல 2லிருந்து 3 முறை வரலாம். ஆனா எல்லா சந்திர கிரகணமும் நம்ம மீது தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க. எந்த சந்திர கிரகணம் நம்ம ஊர்ல தெரிகிறதோ அது மட்டும்தான் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சந்திர கிரகணம் எப்பவுமே பௌர்ணமியில தான் வரும். சூரியன், சந்திரன், பூமி இது எல்லாமே நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுவதுதான் சந்திர கிரகணம். பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுந்து சந்திரனை முழுமையா மறைக்கிற நிகழ்வே பூரண சந்திர கிரகணம். இந்த நிகழ்வு சுமார் 6 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும். இந்த நிகழ்வுல நம்ம முக்கியமா குறிச்சு வச்சுக்க வேண்டியது கிரகண ஆரம்பம், பூரண கிரகண ஆரம்பம், பூரண கிரகண முடிவு, கிரகண முடிவு. இதை நம்ம குறிச்சு வச்சுக்கணுங்க எப்பயுமே. இந்த சந்திர கிரகணம் நமக்கு நல்லதா கெட்டதா பார்ப்போம். கிரகணம் என்பது வானுலகில நிகழக்கூடிய ஒரு பொதுவான சம்பவங்க, இயற்கையான சம்பவம். கிரகணத்தப்ப நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்தால், பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டு முன்னெச்சரிக்கையா இருந்தா அதனால நமக்கு பாதிப்பு பெருசா வராது. இந்த நிகழ்வுல பூமி சூரியன் சந்திரனுக்கு நடுவுல வந்து சந்திரனின் ஒளிய முழுமையா தடுப்பதால பூமியோட ஈர்ப்பு சக்தியும் பூமியின் மீது விழும் கதிர்வீச்சுகளும் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதனாலதாங்க பூமியில வாழ்ற நமக்கு இது கிரகணத்தால தாக்கங்கள் ஏற்படுது. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த நிகழ்வு எப்படி சொல்லுவாங்கன்னா, ராகு என்கிற பாம்பு சந்திரனை விழுங்கும் நேரமே சந்திர கிரகணம். அது எதனால சொன்னாங்கன்னா, இந்த நேரத்துல பூமியில விஷக்கதிர்கள் அதிகமா தாக்கத்தை உண்டாக்கும். இப்ப கிரகண காலத்துல எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற நிகழ்வை நம்ம பார்ப்போம். பொதுவா கிரகண நேரங்கள்ல எந்த உணவும் எடுத்துக்க கூடாதுங்க. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடியோ, ஒரு 6 மணி நேரம் முன்னாடியும், கிரகணம் முடிந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் இல்ல 3 மணி நேரம் வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்காம இருப்பது மிக மிக நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்துல உணவுகள்ல விஷத்தன்மை அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம சாப்பிடும் போது அது நமக்கு பெரிய உடல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் 1 மாசம் முதல் 6 மாசம் வரை நீடிக்கலாம். ஆகையால கண்டிப்பா உணவு கிரகண காலங்கள்ல எடுத்துக்கொள்ள கூடாது. கிரகண நேரத்துல தூங்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கிரகண காலங்கள்ல நம்ம தூங்கும் போது நம்ம மனநிலை பாதிக்க வாய்ப்புகள் அதிகம். ஆகையால கிரகண நேரத்துல விழிப்புடன் இருப்பது நல்லது. குறிப்பா கர்ப்பமா இருக்கிற பெண்கள் மிக மிக கவனமா இருக்கணும். எந்த உணவும் எடுத்துக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்துல வரக்கூடிய ஈர்ப்பு சக்திகளும் கதிர்வீச்சுகளும் கருவில் இருக்கும் குழந்தைய நிரந்தரமா தாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கர்ப்பிணிகள் மிக கவனமா இருங்க. இப்ப கிரகண காலத்துல நாம என்னெல்லாம் செய்யலாம்னு பார்ப்போம். கிரகணம் ஆரம்பத்துக்கு முன்னாடியும் கிரகணம் முடிந்தவுடனும் ஒரு முழு குளியல் செய்வது நல்லது. கிரகண காலத்துல தூங்க கூடாது. அந்த நேரத்துல இஷ்ட தெய்வம் மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு நமக்கு மிக நல்ல பலனை தரும். கிரகண காலத்துல தானம் தர்மம் செய்வது நல்லது. முக்கியமா வஸ்திர தானம் நல்ல பயனை தரும். புது வஸ்திரம் வாங்கி அதை கிரகண காலத்துல பூஜையில வச்சு அது மறுநாள் வேற யாராவது தேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுனால மிக மிக நல்ல பலன். கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள்ல தர்பை புல்ல சிறிதளவு போட்டுவிட்டு கிரகணம் முடிந்தவுடன் அதை எடுத்து போட்டுட்டு உணவுப் பொருட்கள்ல உபயோகிப்பது உத்தமம். இப்ப
செப்டம்பர் மாதம் 2025 7ஆம் தேதி வரும் சந்திர கிரகணத்தை பற்றி பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 9:58க்கு கிரகணம் ஆரம்பிக்குதுங்க. அந்த கிரகணம் 1:26க்கு முடிவடையுது. இந்த கிரகணம் சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு பூரட்டாதி நட்சத்திரத்துல முடியுது. அதனால எந்தெந்த ராசியெல்லாம் இதுல பாதிப்படையும் அப்படின்னு பார்ப்போம். கும்பம், மிதுனம், மீனம், துலாம், மகரம் இந்த ராசிங்களுக்கு பாதிப்பு இருக்கலாம். மற்றும் சதய நட்சத்திரம், புரட்டாதி, விசாகம், புனர்பூசம், உத்திரட்டாதி மற்றும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். மேல சொன்ன ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அந்த விஷயங்களை கடைபிடித்தாலே இந்த கிரகண காலத்துல இருக்க நம்ம தோஷங்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.